நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவானை பற்றி அறிவோம். இந்த உலகில் அனைத்து வகை இன்ப சுக ஆடம்பர வசதி வாய்ப்புகளுக்கும் காரணமானவர் சுக்கிர பகவான். அழகை கண்டால் எல்லோருமே ரசிக்க தோன்றும். இது மனித உடல் மட்டும் அல்ல, இயற்கையும் சேர்த்து தான். செயற்கையாக ஒருவர் நல்லா அலங்கரித்து கொண்டு வந்தார் என்றால் அவரை எல்லோருமே பார்த்து ரசிப்போம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவான் பெண், ஆண்களுக்கு கலத்தரக்காரகன். சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவானுடைய நிலையை பொறுத்து ஒருவருடைய வசதி வாய்ப்புகள் அமையும். சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருந்தால் பெண்களுடைய சந்தோஷம், அதாவது உடன் பிறந்த அக்கா தங்கை மனைவி இப்படி பெண் நட்பு நல்ல சந்தோஷமாக இருக்கும். சுக்கிர பகவான் பாவக்கிரகங்கள் சேர்க்கை பெற்று சுய ஜாதகத்தில் அஸ்தங்கம் வக்கரம் நேசமாக இருந்தார் என்றால் இந்த ஜாதகனுக்கு பலன் அப்படியே மாறுபடும். சுக்கிரன் கெட்டு இருந்தால் ஜாதகனுக்கு செயற்கை புலனின்பம் தடைபடும், பெண் உறவுகள் பகையாகும். சுக்கிரன் சுய ஜாதகத்தில் கெட்டுவிட்டார் என்றால் அவங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். பரபவ ஆண்டு ஆனி மாதம் 21ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 29 நாட்களுக்கு சிம்மராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார். சிம்மராசியில் சுக்கிரன் செல்லும்போது பார்த்தீங்கன்னா சிங்கம் போல் கர்ஜிக்கும். என்ன கர்ஜிக்கும் அப்படின்னா, மேகங்கள் வானத்தில் இடி மின்னலுடன் பார்த்தீங்கன்னா கனமழை பொழியும். கடந்த மாதம் குருவோடு சுக்கிரன் இணைந்து செல்லும்போது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழையே இல்லை. மேற்கத்திய பருவமழை ஆரம்பிச்சிச்சு. பெரும்பாலும் மேற்கத்திய பருவமழை பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யவே இல்லை. சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் செல்லும்போது கண்டிப்பாக மேகங்கள் கர்ஜித்து சிங்கம் போல் கட்டாரம் முட்டாருங்க இடி இடித்துக்கிட்டு மழை பொழியும். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். சிம்ம ராசிக்கு ஆனி மாதம் 21ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா 12வது வீட்டில் அயன சயன போக விரய மோட்சஸ்தானத்திலே குருவோடு இணைந்து சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 12வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது பயணங்கள் மூலம் வண்டி வாகன போக்குவரத்து மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயம், நல்ல சந்தோஷம், அதாவது ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா, இந்த மாதிரி சுற்றுலா சென்றவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். 12வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது பார்த்தீங்கன்னா மது மங்கை போதை வழியில் சிலர் பணங்காசு விரயம் செய்திருக்கலாம். அதே மாதிரி போட்டி பந்தயம் ரேஸு அதிர்ஷ்டங்களை நம்பியும் சிலர் பணம் விரயம் செய்திருக்கலாம். ஜென்ம ராசியிலே அடுத்த 29 நாட்கள் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். கேதுவோடு இணைந்து செவ்வாய் பார்வையில் ஜென்ம ராசியிலே சுக்கிரன் அடுத்த 29 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். சிம்ம ராசிக்கு ஜென்மத்திலே சுக்கிரன் வரும்போது இது பெண்களுக்கு சில தொந்தரவுகளை ஏற்படும். செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் இருக்கும்போது சிம்ம ராசி பெண்கள் தான் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்குவாங்க. சிம்ம ராசி பெண்களுக்கு ஜென்ம ராசியிலே கேதுவோடு இணைந்து சுக்கிரன் செல்லும்போது செவ்வாய் பார்வை இருக்கும்போது சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் தற்போது காதலித்து கொண்டிருப்பவர்கள் வீட்டுக்கு தெரியாமல் பெற்றோர்களுக்கு தெரியாமல் நாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் தவறான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த 29 நாட்களில் ஏற்படும். அப்படி இல்லைன்னா வீட்டை விட்டு கூட ஓடி போயிருவீங்க. பெரும்பாலான சிம்மராசி பூர நட்சத்திர பெண்கள் வீட்டை விட்டு கூட்டிகிட்டு ஓடி திருமணம் பண்ணி 6 மாதத்தில் கணவனும் வேண்டாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு பிச்சுக்கிட்டு ஒடியாந்தவர்கள் நிறையா உண்டு. சிம்மராசி பூர நட்சத்திர பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை தானே கெடுத்து கொள்வாங்க. அதெல்லாம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான்
செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் இருக்கும்போது சிம்ம ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் கற்புக்கு பெற்றோர்களுக்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்ளாமல் நீங்கள் வந்து பார்த்து கொள்ள வேண்டும். இது வந்து உங்களுக்கு உறுதியாக நடக்கும். உங்களுடைய மனநிலை மாறும். அதனால் வந்து சிம்மராசி பெண்கள் மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினவர்களிடம் பழகுவது நல்லது. ஜென்ம ராசிக்கு சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 10ஆம் வீட்டின் அதிபதி. இப்போ வந்து தொழில் சார்ந்து நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியாகும். வேலை உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும். அதனால் வந்து சிம்மராசி என்பர்கள் வேலை சார்ந்து தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து உங்களுடைய வருமான பொருளாதார நிலையை சார்ந்து நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க. அதை விட்டுட்டு உங்கள் வாழ்க்கை சார்ந்து நீங்கள் வந்து முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து 0% தான். அதனால் வந்து பெற்றோர்கள் ஆதரவு, பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய வரனை திருமணம் செய்யுங்க. சிம்மராசி பெண்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமாக இருக்கும். பெற்றோர்கள் மூஞ்சில் கறி பூசிட்டு வீட்டை விட்டு ஓடினாலும் உங்கள் வாழ்க்கை சிறப்படையாமல் செல்வதை அனுபவபூர்வமாக பார்க்க முடிகிறது. சிம்ம ராசியிலே சுக்கிரன் வரும்போது 3ஆம் இடம் சார்ந்த வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் தங்க நகை எடுக்கலாம், வெள்ளி நகை எடுக்கலாம், புதிதாக துணிமணி ஆடை ஆபரணங்கள் எடுக்கலாம், 2 வீலரு 4 வீலரு வண்டி வாகனங்கள் வாங்கலாம், புதிதாக வீடு கட்டக்கூடியவர்கள் புதிதாக வீடு வாங்கலாம், அல்லது வீட்டு மனை விவசாய நிலம் சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு உண்டு. ஜென்ம ராசியிலே சுக்கிரன் வரும்போது தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரிகள் முதலாளிகளுடைய உதவி கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் அவங்களுடைய உதவி ஆதரவு கிடைக்கும். சிம்ம ராசியிலே சுக்கிரன் வரும்போது எந்த வழியிலும் உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கும். இளைய உடன் பிறந்தவர்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இளைய உடன் பிறந்தவர்களுக்கு நீங்கள் வந்து ஐடியா அறிவுரை சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க. குடும்பத்தில் வயதான பெரியவர்கள் இருந்தாங்கன்னா தாத்தா பாட்டி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. பெற்றோர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்களுக்கு வந்து கர்மஸ்தானாதிபதி ஜென்ம ராசியில் வரும்போது பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். அதனால் வந்து குடும்ப பெரியவர்கள் காலில் விழுந்து சிம்மராசி என்பர்கள் ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்க வந்து நல்லா இருங்க, நீங்கள் வந்து பல கோடி ஆண்டு நோய் நொடி இல்லாமல் வாழுங்க அப்படின்னு வாழ்த்துனாங்கன்னா, இப்போ இந்த வருஷம் இந்த மாதம் வந்து வாழ்த்துனாங்கன்னா அடுத்த வருஷம் வரை அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்படியே இருக்கும். சிம்ம ராசியிலே சுக்கிரன் வரும்போது சிம்மராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா செயற்கைத்தனமாக இருப்பீங்க. நல்லா சென்ட் அடிச்சுக்கிட்டு முகத்தில் பவுட்ரு பூசிக்கிட்டு நல்லா விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு நல்லா செல்வம் செல்வாக்கா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மனசில் எவ்வளவு வலி வேதனை இருந்தாலும் இந்த 29 நாட்கள் உங்களுக்கு அந்த வலி வேதனையெல்லாம் மறைந்து நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி சுபகாரிய விசேஷங்களுக்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். நண்பர்களோடு கூட்டாளிகளோடு சென்று வருவீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் புதிய நண்பர்கள், ஆண் நண்பர்களும் உண்டு, பெண் நண்பர்களும் உண்டு. சிம்ம ராசிக்கு 8வது வீட்டிலே சனி பகவான் செல்கிறார். களத்திராதிபதி 8வது வீட்டிலே செல்லும் போது கண்டிப்பாக கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்துக்கணும். இது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. 7ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் செல்லும்போது இந்த அமைப்பு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா பள்ளி பருவத்திலேயே தன்னுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உண்டு. 7ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலே உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனியாக இருக்கும்போது கண்டிப்பாக வெளியில் வந்து உங்களுக்கு நல்ல பெயர் உண்டு. அந்த நல்ல பெயரை நீங்கள் வந்து கெடுத்து கொள்ளக்கூடிய அமைப்பும் உண்டு. சிம்ம ராசிக்கு 12வது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்தில் 12வது வீட்டில் குரு வரும்போது பார்த்தீங்கன்னா வீணான கெட்ட பெயர் நீங்களே ஏற்படுத்தி கொள்வீங்க. நண்பர்களை பகைவர்களாக நீங்களே ஆக்கி கொள்வீர்கள். அதனால் வந்து 12வது வீட்டிலே 5 8ஆம் அதிபதி உச்ச நிலையில் செல்லும்போது உங்களுடைய கௌரவம் மதிப்பு மரியாதையை
சிம்மராசி என்பர்கள் நீங்களே பால்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி.